ஆன்மீக தேடலுக்கு செல்லக்கூடிய விஜய் தேர்தலுக்கு பிறகு ஷூட்டிங்கிற்கு இடம் தேட செல்வார் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டல் எடுத்து பேசியிருக்காங்க. தினம் போட்டும் அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நடந்து முடிந்த தேர்தல் பணிகள் திருப்திகரமா இருந்ததாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் பணியெல்லாம் சிறப்பாகவே நடந்தது. எல்லாரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழக மக்கள் இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக வாக்களிச்சிருக்கிறதாகவும் ஜூன் 4ஆம் தேதி வரை மட்டும்தான் எதிர்கட்சிகள் கனவு காண முடியும்னு விமர்சிச்சிருக்காங்க. அதனால நல்ல கனவு காணட்டும். மிஞ்சி மிஞ்சி போனா 4ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன கனவு காணுவாங்களோ 4ஆம் தேதி வரைக்கும் கனவு காணுவாங்க, அவ்வளவுதானே. அதனால கனவு காணட்டுமே. மத்திய அரசோட பங்களிப்பு, முதலமைச்சரோட பொருளாதார சாதனை குறித்த பதிவுகளுக்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய தமிழிசை பொருளாதார வளர்ச்சின்றது மத்திய அரசு கொண்டு வந்த சாலைகள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளால தான் சாத்தியமாச்சு. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்துல மத்திய அரசு முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஆண்டுக்கு சுமார் 1.5 லட்சம் கோடி அப்படின்னு தமிழக அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடனை பற்றி ஏன் பேசல அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. சாதனை பொருளாதாரத்துல இரட்டை இலக்கை சாதனை என்று சாதனையாக முதலமைச்சர் அதை இன்னைக்கு ட்வீட் செய்திருக்கிறார். அதாவது நீங்க இப்படியே பேசி கொண்டிருக்கிறத பார்த்து கடன் வாங்கினதை பற்றி ஏன் பேசல? இருந்தாலும் டாஸ்மார்க் வருமானத்தை வைத்துக்கொண்டு பொருளாதார வளர்ச்சியை பேசுவது ஏற்புடையதல்ல அப்படின்னு அவங்க சாடி இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு குறித்த விமர்சனம் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்கு கேள்விக்குறியாவே இருக்கிறதாவும் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அவங்க கரூர்ல நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களால மக்கள் வேதனையில இருக்கிறதாவும் தமிழக அரசு கூறக்கூடிய சாதனைகள் அனைத்தும் வெறும் விளம்பரங்களை தான் தவிர யதார்த்தத்துல மக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் குறித்து பேசிய தமிழிசை அவர் ஒரு சிறந்த நடிகரா இருக்கலாம், ஆனா குழந்தைகளை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இல்ல, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆழ சிந்திக்கக்கூடிய ஒன்று. விஜய் ஒரு நல்ல நடிகரா இருக்கலாம், ஆனா அவரு குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அம்மா அப்பாட்ட அடம் பிடிங்க அப்படின்லாம் சொல்றது சாதாரணமாவே குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்த கூடாது என்பது நிதி ஒரு ரூலாவே இருக்கும் பொழுது, விதியாகவே இருக்கும் பொழுது குழந்தைகளை அவங்க மனதில ஒரு தவறான கருத்தை விதைப்பதை போல. வாக்களிக்க ஒரு வயது இருக்கு, குழந்தைகள் மனதுல இப்போதே தவறான எண்ணத்தை விதைக்க கூடாது அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. அதே சமயம் ஸ்டாலின் போல இல்லாம விஜய் வெளிப்படையா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது பாராட்டுவதாகவும் இருக்கிறதா கூறிய அவங்க, நாம இப்போ இறைவனை எல்லாரும் கும்பிடுறது ஆரோக்கியமான ஒன்றுதான். ஆன்மீக பயணத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் அவர் நான் வெளிப்படையா சாமி கும்பிடுறாரு. அண்ணன் ஸ்டாலின் மாதிரி கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிடாம மற்றவங்களை சாமி கும்பிட வச்சு அதோட பலனை அவர் அனுபவிக்கலாம் நினைக்காம நேரடியாவது சாமி கும்பிடுறாரு. அந்த வகையில நான் பாராட்டிதான் ஆக வேண்டும். தற்போது ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய விஜய் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் படப்பிடிப்புக்கு இடம் தேட செல்வார் அப்படின்னு கிண்டலா குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம், அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த அப்புறம் தினம் போட்டும் அதுக்கப்புறம் முடிச்ச அப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு தாவேகா 200க்கும் மேற்பட்ட இடங்களா கைப்பற்றும் அப்படின்னு செங்கோட்டையன் கூறியதற்கு பதிலளிச்சிருக்கக்கூடிய தமிழிசை விசில் சத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு, ஆனா இவர் சொல்வது பாம் சத்தம் போல பிரம்மாண்டமா இருக்குது. ஃபால்ட்டி பிளேயரா இருப்பாரு, அதெல்லாம் கரெக்ட். பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் விசில் சத்தம் இல்ல. இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 கோட்டை கட்டுவது போன்ற கனவு காண அனைவருக்கும் உரிமை இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வரதான் அவர்கள் தாராளமா கனவு காணட்டும் அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் தற்போது பெரும் குழப்பத்தில் இருக்கிறதாவும் அவங்க தன்னுடைய பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.